என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சிருக்கீங்களா, இந்த பேய் பிசாசு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் மக்களுக்கு மத்தியில் இவ்வளோ பாப்புலராக இருக்குது அப்படின்னு? நீங்கள் அதை நம்பினாலும் நம்பலைனாலும் உண்மையிலேயே அது இருந்தாலும் இல்லைனாலும் கதையாக கேட்கறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லையா? ஸோ இதே மாதிரி தான் பழங்காலத்தில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு சில மக்களால் நம்பப்பட்ட ஒரு விஷயம். ஒரு வீட்டில் எல்லா கதவுமே பூட்டி இருந்து ஒரு கதவு மட்டும் திறந்திருந்தது அப்படின்னா அந்த திறந்திருக்கிற ஒரு கதவு நம்ம உலகத்துக்கும் சாத்தான்கள் உலகத்துக்குமான ஒரு கனெக்ஷனாக மாறிடும். அண்ட் அந்த கதவு வழியாக சாத்தான்கள் நம்ம உலகத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஒரு நம்பிக்கையை பேஸ் பண்ணி எடுத்த படம் தான் இது. ஸோ இன்னைக்கு ஒரு மூவி சஜஷன், த டோர். 2023 ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படத்தில் மொத்தமே 2 கேரக்டர் தான். ஒன்று நம்ம ஹீரோயின் நட்டாஷா அண்ட் அவளோட அங்கிள் பால். நம்ம ஹீரோயின் காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஒரு நார்மலான பொண்ணு. அண்ட் நம்ம அங்கிள் பால் இருக்கார் இல்லையா, அவரு தான் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு. அவரோட ஒய்ஃபும் பொண்ணும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்துடுறாங்க. அண்ட் அவரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு பழைய வீட்டில் ரொம்பவே தனிமையில வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஆளு. ஸோ நம்ம ஹீரோயின் அவளோட லீவுக்காக அவளோட அங்கிள் வீட்டுக்கு வரா. கார்ல இருந்து இறங்கி வீட்டுக்கு போக நம்ம அங்கிளுமே வாமா வெல்கம் பண்ணி உள்ள கூப்பிட்டுக்கிறாரு. அண்ட் அது மட்டும் கிடையாது, அந்த கதவை ரொம்பவே டைட்டா திறந்துக்காதபடி சாத்துறாரு. திரும்ப திரும்ப அது சாத்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணியும் பார்க்குறாரு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை அந்த பொண்ணு ரொம்பவே வித்தியாசமாக பார்க்குறா. நம்ம ஹீரோயின் தங்கறக்காக ஒரு ரூமையுமே ரெடி பண்ணி வச்சிருந்திருக்காரு. அந்த ரூமுக்கு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு அந்த டோரை கூட ரொம்பவே டைட்டாக பூட்டிட்டு செக் பண்ணிட்டு வராரு. ஸோ அந்த ரூமில் ஒரு பேசேஜுமே எழுதி வச்சிருக்காரு. இந்த வீட்டில் இருக்கிற எல்லா கதவுமே ஒன்று முழுசாக திறந்திருக்கணும், இல்லைன்னா முழுசாக பூட்டி இருக்கணும். இது ரெண்டுத்துக்கு இடையில எந்த கதவுமே இருக்கவே கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கண்டிஷன் எழுதி வச்சிருக்காரு. நம்ம பார்த்த ஒரு விஷயத்துக்கும் இதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம். அங்கே கதவு முழுசாக திறந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே ஒன்று கதவு முழுசாக திறந்திருக்கணும், இல்லைன்னா முழுசாக பூட்டி இருக்கணும், ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம ஹீரோயின் பார்க்குறா. அண்ட் அதுக்கப்புறமா அந்த அங்கிளோட ஃபேமிலி ஃபோட்டோவுமே அங்கே இருக்கு. அதையுமே எடுத்து பார்க்குறா. நம்ம அங்கிள் பால், அவரோட ஒய்ஃப் அண்ட் அவரோட பொண்ணு 3 பேருமே இருக்கிற ஃபோட்டோ அது. அந்த ஃபோட்டோவில் அவங்க 3 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனால் அந்த ஃபோட்டோ தான் எரிஞ்சு போய் ஒரு மாதிரி பால் அடைஞ்சிருக்கு. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம ஹீரோயினும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கீழே சாப்பிட்றதுக்காக போறா. நம்ம அங்கிள் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க 2 பேருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிடும்போது நம்ம ஹீரோயினுமே கேட்குறா, நீங்க ஏன் இந்த கதவுங்க மேல இவ்வளோ கவனமா இருக்கீங்க, எப்பவுமே அதை பூட்டியே வைக்கிறீங்க அப்படின்னு. அப்பதான் அந்த அங்கிள் சொல்றாரு, இந்த வீட்டில் இருக்கிற ஒரு கதவுமே சாத்தான்களுக்கான கதவு தான், அது எப்பவுமே பூட்டியே இருக்கிறதா நல்லது அப்படின்னு. இதை கேட்கறதுக்கு அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் வித்தியாசமா ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. அண்ட் நான் இங்க வர்றதுல எங்க அம்மாவுக்கு சுத்தமா விருப்பம் இல்லை, ஆனா நான் தான் அவங்க வளர்ந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்ற ஆர்வத்தில் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றா. ஆமா, நம்ம ஹீரோயினோட அம்மாவும் நம்ம அங்கிள் பால் எல்லாருமே இந்த வீட்டில் தான் சின்ன வயசுல இருந்து வளர்ந்துருக்காங்க. அண்ட் எங்க அப்பா கூட அடிக்கடி சொல்லுவாரு, நீங்க இங்கேயே அடைஞ்சு கிடக்குறீங்க, வெளியவே வரமாட்டீங்க அப்படின்னு சொல்ல நம்ம அங்கிள் பாலுக்கு ரொம்பவே பயங்கரமா கோவம் வருது. நான் இந்த வீட்டில் தான் என் ஒய்ஃபோடையும் பொண்ணோடையும் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அண்ட் இதே வீடு தான் என் ஒய்ஃபையும் என் பொண்ணையும் என் கிட்ட இருந்து எடுத்துக்கிச்சு. அண்ட் அது மட்டும் கிடையாது, நான் என் லைஃப்ல ஏகப்பட்ட தப்பு பண்ணியிருக்கலாம். அண்ட் நான் இந்த வீட்டில் இருக்கிறேன் அப்படிங்கிறது என்னோட விதி. அண்ட் இப்போ உன்னோட விதியுமே அதுதான் அப்படின்னு சொல்றாரு. இவரோட பயங்கரமா பேசுறத பார்த்துட்டு அந்த பொண்ணு பயந்துடுறா. அந்த கான்வர்சேஷன் கட் பண்றதுக்காக டிஷ்யூ இருக்குதா அப்படின்னு கேட்குறா. அண்ட் நம்ம அங்கிளுமே கொஞ்சம் காம் ஆயிட்டு அந்த கபோர்ட்ல இருக்குது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இவளுமே எந்திரிச்சு போய் அந்த கபோர்ட்ல இருந்து ஒரு டிஷ்யூ எடுக்கிறா. திடீர்னு அழுக ஆரம்பிக்கிறா. ஒருவேளை நம்ம இங்க வந்து தப்பாயிருச்சோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாள், என்னவோ தெரியல. அதுக்கப்புறமா அந்த கபோர்டை பூட்டிட்டு மறுபடியும் டைனிங் டேபிள் வந்து உட்கார்றா. அந்த கபோர்டோட கதவை கொஞ்சம் சரியா சாத்தா முட்டுட்டா போல அது காத்துக்கு அப்படியே திறக்க ஆரம்பிக்குது. அண்ட் நம்ம அங்கிளுமே ஒரு கடத்துல இதை நோட் பண்றாரு. அவ்வளோ அவசரமா போய் அந்த கதவை சாத்துறாரு. இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு எப்படி ரியாக்ட் பண்றது, என்ன சொல்றதுன்னே தெரியல. அவளும் வேமா அவளோட ரூமுக்கு போயிட்டு டோரை லாக் பண்ணிக்கிறா. அண்ட் கீழே இருந்துமே கத்துறாரு, அந்த டோரை சரியா லாக் பண்ணு அப்படின்னு. பக்கத்துல இருந்த ஸ்டாண்ட் எடுத்து அந்த டோரை சரியா லாக் பண்ணிட்டு போய் படுத்துறா. அந்த அங்கிள் இப்படி நடந்துக்கிறது இவளுக்கு சுத்தமா பிடிக்கல. ரொம்பவே வித்தியாசமா வியர்டா ஃபீல் பண்றா. அண்ட் அதுக்கப்புறமா தூங்கிட்டு இருந்தவ நைட் திடீர்னு எந்திரிக்கிறா. எந்திரிச்சதுக்கு அப்புறம் சரி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பாத்ரூம் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கா. அண்ட் அந்த டயத்துல அவளோட பாத்ரூம் கதவை சரியா லாக் பண்ணாம விட்டுருக்கா. அந்த கதவு காத்துக்கு லேசா திறக்க ஆரம்பிக்குது. அந்த கதவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா திறக்க ஆரம்பிக்க அவளோட ரூம் லைட்லாம் ஆஃப் ஆகி அந்த ரூமே அப்படியே இருட்டாகுது. அண்ட் அந்த கதவுமே கொஞ்சம் கொஞ்சமா திறக்க ஆரம்பிக்க நம்ம ஹீரோயினுமே அந்த சைடு திரும்பி பார்க்கறா. ஒரு ப்ளூ கலர்ல ஒரு கை மட்டும் இவளை நோக்கி அப்படியே வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்து அவ ஆடி போயிடுறா. இப்பதான் அவளோட அங்கிள் சொன்னது அவளோட மண்டைக்கு ஏறுது. ப்ளூ கலர்ல ஒரு ஆள் அப்படியே அவளை நோக்கி வந்துகிட்டே இருக்கான். இவ்வளவு வேக வேகமா அந்த டோரை லாக் பண்றதுக்காக அந்த செயினை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறா. அந்த கை மட்டும் அந்த டோர்ல சிக்கிட்டு உள்ள வர பாக்குது. இந்த சத்தம் கேட்டு கீழே இருந்து அங்கிளுமே மேல ஓடி வராரு. ஆனா டோர் தான் லாக் ஆயிருக்கு இல்லையா, உள்ள அவரால் வர முடியல. வெளியில இருந்துட்டு நட்டாஷா என்னாச்சுன்னு கத்திட்டே இருக்காரு. இது அவளுக்கு கேட்கவே இல்லை. அவளும் அந்த டோரை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துல அந்த கை வெளியே போயிருது. இவ்வளவு டோரை லாக் பண்ணிடுறா. கொஞ்ச நேரத்துல அந்த வீடுமே நார்மல் ஆகுது. இவளுமே டோர் திறந்துட்டு வெளியில வரா. வெளியில யாருமே இல்ல. வீடு இப்படி நார்மலா இருக்கிறத பார்த்துட்டு தான் இவளோட அங்கிளோட ஞாபகம் அவளுக்கு வருது. அவளோட அங்கிளை தேடிட்டு கீழே இறங்கி போறா. அண்ட் வீட்டுல யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. இவளுமே இவளோட அங்கிளை தேடி வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கா. திடீர்னு இவளுக்கு பின்னாடி இருக்கிற டோர் மெதுவா திறக்க ஆரம்பிக்குது. உள்ள இருந்து ஒரு கை மட்டும் வந்து இவளை அப்படியே உள்ள எடுத்துட்டு போயிருது. ஸோ இதே இடத்துல படமும் முடியுது. நம்ம அங்கிள் ஏற்கனவே சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த வீடு தான் என் ஒய்ஃபையும் என் பொண்ணையும் என்கிட்ட இருந்து எடுத்துக்கிச்சு அப்படின்னு. ஸோ எக்ஸாக்டா அவங்களுக்கு இதே தான் நடந்திருக்கணும். இதனால தான் அவர் அவ்வளோ கவனமா இருந்தாரு. அண்ட் புதுசா வந்து நம்ம ஹீரோயினுக்கு இது எதுவுமே தெரியாததுனால அவ பண்ண ஒரு சின்ன தப்பு இவங்க 2 பேர்த்தையுமே காவ வாங்கிருச்சு. அண்ட் இந்த படம் எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நான் உங்களுக்கு, நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.